everyone, welcome to my mini tale time. So இன்னைக்கும் ஒரு டிஃபரண்டான ஸ்டோரியோட உங்க மத்தியில வந்திருக்கேன். இன்னைக்கு என்ன ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா ஃப்ளைட். எஸ், விமானத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு விமானம் பாத்தீங்கன்னா கடலுக்கு மேல 40,000 அடி உயரத்துல பறக்கும் போது அதோட அவுட்டோர் டெம்பரேச்சர் வெளிப்புற வெப்பநிலை பாத்தீங்கன்னா -70 டிகிரியாக வந்து குறையுது. ஒரு கிளாஸ்ல நீங்க வாட்டர் வச்சிருக்கீங்க, அது நீங்க இப்படி எடுத்து ஊத்தும் போதே அது ஃப்ரீஸ் ஆயிடும். அந்த -70 டிகிரியில மனிதர்களால 1 மினிட் கூட நம்ம உயிர் வாழ முடியாது. உடனே நம்ம வந்து இறந்து போயிடுவோம். அந்த பிளைட்குள்ள பாத்தீங்கன்னா உள்ள இருக்கவங்களுக்கு வந்து பாதுகாப்பா இருக்க அந்த இன்ஜின்ல இருந்து வர ஹீட்டை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணி அதை கொண்டு போவாங்க. வெளிப்புறத்துல பாத்தீங்கன்னா கடுமையான குளிர், நம்மளால ஒரு செகண்ட் கூட நம்மளால உயிர் வாழ முடியாது. ஆனா உள்ள பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான ஹீட் டெம்பரேச்சர் லெவல் கிடைக்கும். அது போலதான் பைபிள்ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திர வழியா வழி நடத்திட்டு போகும்போது பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தை வைத்து அவர்களை பாதுகாத்தாரு. பகலிலே மேகஸ்தம்பம் என்று சொல்லும்போது வெயில் அவர்கள் மீது படாதபடி அவர்களை பாதுகாத்தார். இரவிலே அக்னி ஸ்தம்பம் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு வழிகாட்டியாக ஆண்டவர் வெளிச்சமா இருந்து அவர்களை பாதுகாத்தார். சோ உங்களுடைய வாழ்க்கையிலும் இருள் போன்ற சூழ்நிலைகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் வரும்போது அவரே உங்களுக்கு வெளிச்சமா இருந்து உங்களுக்கு நல் பாதையை உங்களுக்கு வழிகாட்டுவார். சங்கீதம் 121:7 அவர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் உங்களை எல்லா தீங்கிலிருந்து விலக்கி காத்து உங்களை வழி நடத்துவார். அவரே உங்கள் பாதுகாப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் வீக் நியூ ஸ்டோரியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் சாரா ஷாலி.